ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுக்கு ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ப்ளே பட்டனை கிளிக் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ நான் கொடுத்துருக்குறேன். அந்த ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க உங்களுக்கு ஆடியோ பிடிக்கலாட்டி இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோவை டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆடியோவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆடியோ சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீட் மார்க் வைக்க போகிறீங்க. நீங்கள் ப்ரிவியூவில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த ப்ரெஸ் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் வீடியோ பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும். ஸோ அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்ட் வரையா மட்டும் எனக்கு அந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் தேவைப்படும். ஸோ நான் அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 14 செகண்ட் வச்சுக்கலாம், 15 செகண்ட் வச்சுக்கலாம், இல்லாட்டி 10 செகண்ட் கூட அந்த ப்ரெஸ் இமேஜ் பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்ட் அதில் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணி மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் 14 செகண்ட் கிட்ட வச்சுக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். அந்த இடத்துல சென்டரில் இதே மாதிரி ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும். அந்த லைன் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் ஆட் ஆயிரும். பார்த்தாலே தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 14 செகண்ட் வரையா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் 14 செகண்டில் வச்சிருக்கேன். நீங்கள் 10 செகண்டில் வச்சுக்கலாம், 15 செகண்டில் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 14 செகண்ட் மட்டும் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரம்பத்தை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 14 செகண்ட் கிட்ட ஒரு பீட் மார்க் வச்சேன் என்னோட ஆடியோ தகுந்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா உள்ள பேக்ரவுண்ட் வீடியோவை நான் ட்ரிம் பண்ணிட்டேன். நீங்களும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த செகண்டில் நீங்கள் பீட் மார்க் வைக்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட் வரையா மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் கீழே ஒரு ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆட் பண்ண உங்களோட ஆடியோ நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணீங்களோ அந்த ஆடியோவை உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோ நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ் டைப் பண்ணாலே போதும். உங்களோட ஆடியோக்கான லிரிக்ஸ் பேராப் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் பேராப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லிரிக்ஸ் பெறப்போ இதே மாதிரி ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட ஆடியோட லைன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் உங்களோட ஆடியோட ஃபஸ்ட்டு 2 வார்த்தை இல்லாட்டி 3 வார்த்தை உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 வார்த்தையை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் பேக் வந்துக்கிறேன். இப்போ என்னுடைய அலைட் மோஷன் ஆப்பில் பீட் மார்க் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உள்ள எடிட் டெஸ்க்குங்கிற இந்த ஏஐ டெஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் இருக்கு, லிரிக்ஸோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கும். அது சென்டர் அலைன்மெண்ட் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புள்ளியை லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 24 இல்லை 20 நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு உங்களோட லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இருக்கட்டும். இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் வீடியோக்கு கீழே இதே மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு அதாவது உங்கள் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருப்பீங்க. பேக்ரவுண்ட் வீடியோ இது வரையாக தான் இருக்கணும் நீ சொல்லி ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருப்பீங்க. அந்த இது வரையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிரிக்ஸை இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இமேஜையும் அதாவது லிரிக்ஸையும் பேக்ரவுண்ட் வீடியோவையும் நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த லிரிக்ஸோட கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் ஆயிரும். அது கீழே உள்ள பேக்ரவுண்டையும் இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி டூ லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து அதாவது இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஏன் உங்களை அதை நான் காப்பி பண்ண சொன்னேன்னா நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டையும் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டோம். காப்பி பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். நீங்கள் ஒரு பீட் மார்க் வச்சுருப்பீங்க பேக்ரவுண்ட் வீடியோ அளவுக்கு, அந்த பீட் மார்க் அளவுக்கு உங்களோட இமேஜை இதே மாதிரி இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு உங்களோட இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு வீடியோவுக்கு கீழே அது நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் வீடியோ கீழே இதே மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட இமேஜை செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேக் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்னு இருக்கா, அது வைப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் அதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் மிரருங்கிற ஆப்ஷன் மட்டும் ஆனில் இருக்கும். அதை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் வீடியோவையும் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜையும் ஒரு குருப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் வீடியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். சென்டரில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட இமேஜும் அந்த பேக்ரவுண்ட் வீடியோவும் இதே மாதிரி குருப்பன் மாஸ்க் வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட பேக்ரவுண்ட் வீடியோ அதாவது நெக்ஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் வந்து பேக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இதே மாதிரி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிட்டோம், லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம், இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆட் பண்ண அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு குரூப் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தாலேயும் நம்ம ஒரு குரூப் வந்து பண்ணிட்டோம். குரூப் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த குரூப் வந்து ஆட் பண்ண போகிறோம். அடுத்த குரூப் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை இதே மாதிரி டச் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை டச் பண்ணி இதே மாதிரி வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏனுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம அடுத்தடுத்த குரூப் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு முதல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், இதில் கண்ணைக்கான இதே மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணீங்க, ஒரு 2 வார்த்தையை காப்பி பண்ணிட்டு வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்கள் ஒரு 2 வார்த்தையோ 3 வார்த்தையை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆட் பண்ண அந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இதே மாதிரி டச் பண்ணி ஒரு பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. பீட் மார்க் வச்சக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோவையும் ஒரு லிரிக்ஸையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. அதை இந்த பீட் மார்க் வச்ச இடத்துல இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் டூ லேயர் வந்து கொடுத்துருங்க. அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஸ்க்ரீனில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோ முடிகிற இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த பீட் மார்க்குக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இமேஜ் அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை அதாவது லிரிக்ஸு பேக்ரவுண்ட் வீடியோவை இதே மாதிரி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணேங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்டோ 10 செகண்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பீட் மார்க் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்ரவுண்ட் வீடியோவை நீங்கள் ட்ரிம் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணி உங்களோட இமேஜையும் பேக்ரவுண்டையும் ஒரு குரூப் வந்து பண்ணோம்.
நெக்ஸ்ட்டு லிரிக்ஸையும் நீங்கள் ஆட் பண்ண ஒரு குறிப்பை வந்து பண்ணிட்டோம். அதான் இந்த குறிப்பு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளே பட்டனை கிளிக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்கள் 2 வார்த்தை ஆட் பண்ணீங்களோ 3 வார்த்தை ஆட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த 2 வார்த்தையும் 3 வார்த்தையும் அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வைக்க சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் பீட் மார்க் வந்து வச்சிருப்பீங்க. பீட் மார்க் வச்சக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒரு லிரிக்ஸையும் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவையும் உங்களை ஃபஸ்ட்டே காப்பி பண்ண சொன்னேன். நீங்களும் காப்பி வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த காப்பி பண்ணதை தான் இந்த குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருப்பீங்க. அந்த 2 இதே மாதிரி ஆட் ஆகிக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதோட எண்டுக்கு போயிருப்பீங்க. ஒரு 14 செகண்டோ 15 செகண்டோ 10 செகண்டோ நீங்கள் ஒரு பீட் மார்க் வந்து வச்சிருப்பீங்க. அது வரையா மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வீடியோவை நீங்கள் வந்து ட்ரிம் பண்ண சொன்னேன். நீங்களும் அதே மாதிரி வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த குரூப்புக்கு என்ன பண்ணோமோ சேம் மெத்தடை தான் நம்ம அடுத்தடுத்து வந்து ஃபாலோ வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பேக் போய்க்கோங்க. பேக் போயிட்டு உங்களோட ஆடியோட அடுத்த 2 வார்த்தையை செலக்ட் பண்ணி 2 வார்த்தையை 3 வார்த்தையும் அதை செலக்ட் பண்ணி காப்பி வந்து பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற உங்களோட பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி உள்ள அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த லிரிக்ஸ் இதே மாதிரி அழிச்சு விட்ருங்க. நீங்கள் ரீசெண்டாக காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட லிரிக்ஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களோட அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் டிக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கா, அதுக்கு நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். கொஞ்சம் பாஸ்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதே மாதிரி அந்த செகண்ட் பீட் மார்க்கோடைய ஸ்டார்டிங்கில் வச்சிருப்பீங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். வியூ ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அடுத்த இமேஜ் இருக்கா, உங்களுடைய அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் உள்ள பீட் மார்க் அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் வீடியோ கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய செட் பண்ணக்கப்புறம் ஒரு டைல்ஸ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. டைல்ஸ் எஃபெக்ட் இங்கே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணக்கப்புறம் இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவையும் அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. பேஸ் குரூப் கூட சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் மட்டும் ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து வந்துக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி பண்ணக்கப்புறம் இப்போது மேலே உள்ள லிரிக்ஸையும் கீழே உள்ள அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு குரூப்பை வந்து பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓகேவா, பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபஸ்ட் குரூப் ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இப்போ இந்த செகண்ட் பீட் மார்க் இருக்கா, இந்த இடத்துல உள்ள ப்ளே பண்ண கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு 2 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. பீட் மார்க் வச்சக்கப்புறம் என்ன பண்ணணும், சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரா உள்ள அந்த லிரிக்ஸையும் பேக்ரவுண்ட் வீடியோவையும் நான் ட்ரிம் பண்ணுற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே பண்ண அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் லைட் அதே மாதிரி வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தவங்களோட லிரிக்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் அடுத்து இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் வீடியோ அந்த எண்ட் அளவுக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அதுக்கே சொன்ன சேம் மெத்தட் தான். இப்போ நான் எப்படி நம்ம இதே மாதிரி குரூப் வந்து ஆட் பண்ணி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு இதுக்கு இடையில என்னென்ன லிரிக்ஸ்னு உங்களோட ஆடியோவில் என்ன லிரிக்ஸ் ப்ளே ஆகுதோ அதை 2 வார்த்தையை காப்பி பண்ணி நான் ஆட் பண்ண மாதிரி குரூப்பாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வச்சு அந்த பீட் மார்க் வரையா எனக்கு இதுக்கு இடையில என்னென்ன லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகுதோ அதில் 2 வார்த்தையை நான் காப்பி பண்ணி நான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஒரு குரூப்பை வந்து பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரூப்பை வந்து பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் நான் சொன்ன மெத்தடில் குரூப்பை வந்து பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் அதாவது ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா, கண்ணைக்கனால ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எல்லா கண்ணைக்கனும் இதே மாதிரி வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 செகண்ட் வரையா கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் வரையா வந்திருக்கு. உங்களுக்கு 5 குரூப் வந்திருக்கலாம், 6 குரூப் வந்திருக்கலாம், 10 குரூப் வந்திருக்கலாம். அது உங்களோட ஆடியோவோட அந்த லிரிக்ஸோட லென்த்தை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் வரையா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எத்தனை குரூப்னாலும் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் பண்ணி வந்து செட் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் குரூப்பை நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செகண்ட் குரூப் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதோட ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிங்கன்னா செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட் இது நீங்கள் ஜூம் வந்து கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே இருந்து வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோனா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அளவே கிடையாது. இதே நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். நான் நல்ல ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை குரூப்பையும் நான் சொல்கிற மெத்தடில் இதே மாதிரி ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இதே மாதிரி வந்து கொண்டு போய் செட் பண்ணி கொடுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எத்தனை குரூப் ஆட் பண்ணீங்களோ அத்தனை குரூப்போட சைஸையும் இதே மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு தேவையான இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு 5 குரூப் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் 5 குரூப்பையும் நான் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் 10 குரூப் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை குரூப் வச்சுருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கேமரா ஒரு ஐக்கான் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேமரா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்கள் எத்தனை செகண்ட் நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஒரு பீட் மார்க் லாஸ்ட்டாக ஒரு பீட் மார்க் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்போட எண்டுக்கு போய்க்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கேமரா எஃபெக்ட்டை இந்த ஆர்மார்க்கு கிளிக் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த குரூப் அளவுக்கு மட்டும் நீங்கள் கேமரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மெத்தடில் ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோட ஸ்டார்டிங்கில் வந்துக்கோங்க. அந்த கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உள்ள டைமண்ட் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆடியோட அந்த முடிகிற இந்த ஃபஸ்ட்டு 2 வார்த்தை முடிகிற இடத்துல ஒரு பீட் கீ ஃப்ரேம் வந்து வச்சுருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இஜெட் ஆப்ஷன் இருக்கா, இந்த எக்ஸ் ஒய் இஜெட் இருக்கும். அந்த இஜெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதே மாதிரி நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஜூம் ஆகும். நான் மறுபடியும் கூட ஒரு ஆட்டு சொல்கிறேன். இப்போது நீங்கள் குரூப் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்போட கண்ணை எல்லாத்தையும் எடுத்து விட்ருப்பீங்க. எடுத்துட்டக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் லாஸ்ட் இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ஐக்கனை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு குரூப் அதாவது நீங்கள் எத்தனை குரூப் ஆட் பண்ணிக்கிங்களோ அந்த குரூப்போட அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கேமரா எஃபெக்ட்டை இதே மாதிரி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. கேமரா எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த கையோடையே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு பாக்ஸ் ஐக்கன் போட்டு மேலே ஒரு ஆரமாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமரா ஐக்கன் வந்து ஆஃபில் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. கேமரா ஐக்கன் ஆன் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம 3000 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங்கில் வந்துக்கோங்க. அந்த கேமரா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ராசம் போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். இதை பயன்படுத்தி நம்ம 3000 எஃபெக்ட்டை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் இருக்கா, அதில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்குமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ண அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் இதே மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இந்த எக்ஸி ஒய் இஜெட் இருக்கா, இந்த இஜெட் ஐக்கன் மேலே இதே மாதிரி டச் பண்ணிக்கோங்க. கீழே எடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அதாவது உள்ளே போகும். அதே ஜூம் வந்து கம்மியாகும். இதே மாதிரி மேலே இப்படி தள்ளினீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ் ஒய் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை இதே மாதிரி வந்து மூவ் பண்ணி ஸ்க்ரீனில் சரியாக ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஸ்க்ரீனில் தெளிவாக தர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் நம்ம வந்து செட் பண்ணிட்டோமா. இப்போது உங்களோட அடுத்த ரெண்டு லிரிக்ஸ் வந்து முடிகிற இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பீங்க, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே இந்த டைம் சிம்பிளை கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எக்ஸோ இருக்கா, அதை மூவ் பண்ணி இதே மாதிரி கீழே கொண்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் இருப்பது கூட அடுத்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சுருக்கீங்களோ சைடில் வச்சுருக்கீங்களோ கீழே வச்சுருக்கீங்களோ நீங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சென்டரில் வந்து தெரிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதோட ஜூமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஜூம் வந்து கம்மி பண்ணி இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்த பீட் மார்க் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட ஜூம் வந்து அடுத்த லிரிக்ஸ் எங்கே இருக்குங்கிறத இதே மாதிரி ஜூமை கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட அடுத்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. நான் எக்ஸோயை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வர மாதிரி நான் இதே மாதிரி ஃபஸ்ட் நான் மூவ் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணக்கப்புறம் இந்த அதாவது இஜெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி அது அடுத்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. இஜிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இதே மாதிரி சென்டர் கொண்டு வந்து வச்சுட்டு அதோட ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை குரூப் ஆட் பண்ணீங்களோ அத்தனை குரூப்பையும் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதே மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணி ஸ்க்ரீனில் வந்து தர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோட அந்த ஒரு பீட் மார்க் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட எண்டு வரையா நான் கொடுத்துருக்கிற அந்த குரூப் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி 3000 எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி 3000 எஃபெக்ட் எல்லாமே செட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் உங்களோட குரூப்புக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீங்கள் 3000 எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் கேமரா ஐக்கானில் இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கும் இந்த செகண்ட் பீட் மார்க்குக்கும் சென்ட்ரல் இதே மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கேமரா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ரசம் வைக்கோங்க. இங்கே கீ ஃப்ரேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு புள்ளியை இதே மாதிரியும் செகண்ட் புள்ளியும் இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி கேவ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகும். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கிற எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பல உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் இதேமாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இடத்துலையும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுலேயும் உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்து வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் நான் கொடுத்துருக்க அந்த 9:16 இமேஜில் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 20 லேயர் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்த உங்களுடைய பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப் எல்லாமே முடியும் பார்த்தீங்களா, அந்த குரூப் எல்லாமே முடிகிற எண்டுக்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 20 லேயர் கொடுத்தீங்கன்னா அந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து ஆடாயிரும். அந்த 20 இமேஜும் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 இருப்பதில்லை, இந்த 20 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முடியுது. எனக்கு வந்து ஒரு 22 செகண்ட் கிட்ட முடியுது. ஸோ ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடியோ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அதே அந்த அதாவது பார்த்தீங்கன்னா நான் அப்போ காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 செகண்ட் 22 செகண்ட் வரையாத்தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடியோ இருக்குது. அப்படி நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல அந்த இமேஜ் எல்லாமே முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ணதை இது குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 20 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் எத்தனை செகண்ட் ஆடியோ ஆட் பண்ணிக்கிங்களோ அந்த ஆடியோ அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இமேஜ் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க, அதாவது டெலிட் வந்து பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மறுபடியும் காப்பி பண்ணதை ஆட் பண்ணும்போது உங்களோட ஆடியோக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எத்தனை இமேஜ் எக்ஸ்ட்ரா வருதோ அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எல்லாமே முடியுது வந்து பார்த்தீங்களா, இந்த குரூப் எல்லாமே முடிகிற இடத்துல இருந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணி சும்மா ஜஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கனை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல உள்ள இந்த பாக்ஸ் போட்டு ஆர் ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஓனாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம்.
நீங்கள் இந்த கேமரா ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃப்ல இருந்தால் இதே மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓனாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் எடிட் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஆடியோட எண்டு வரை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோவை எப்படி எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓனாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோட லென்த்து ரொம்ப போதுங்கிறத பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. வீடியோவை முழுமையாக நம்ம எடிட் பண்ணோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு பிடிச்ச சாங்கில் நம்மளாவே எடிட் வந்து பண்ணிட்டோம். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கானை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் வந்து பண்ணிடக்கூடாது. நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது இந்த கேமரா ஐக்கான் வந்து ஆனில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செலக்ஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆல்வேஸ் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரு 100% லோடிங் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.